கடவுள் இருக்கிறாரா இல்லைங்கிறத பத்தின ஆன்சமுடைய ஆர்குமெண்ட்டை நம்ம லாஸ்ட் வீடியோல பார்த்தோம். இந்த வீடியோல தாமஸ் அக்யூனஸ்ங்கிற ஒரு கேத்தலிக் பிரீஸ்ட் முன் வச்ச ஒரு ஃபேமஸான ஆர்குமெண்ட்டை தான் பார்க்க போறோம். ஆக்சுவலி ஒரு பிரீஸ்ட்ங்கிற கேட்டகரியும் தாண்டி பிலாசபர்ங்கிற கேட்டகரிக்குள்ள தான் வருவார். ஏன்னா இவர் கிரீக் பிலாசபி ரொம்ப ஆர்வமா படிச்சாரு. அதிலும் குறிப்பா அரிஸ்டாட்டிலுடைய பிலாசபிங்கிறது இவர் மேல மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. சோ இவர் என்ன பண்ணாருன்னா அரிஸ்டாட்டிலுடைய பிலாசபியை பேஸா வச்சுக்கிட்டு சில காணக்கூடிய எவிடன்ஸை பேஸ் பண்ணி கடவுள் இருக்கிறாருங்கிறத லாஜிக்கலா ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணாரு. சோ இது சம்பந்தமா தன்னை சுத்தி இருக்கிற உலகத்தை அப்சர்வ் பண்ணி 5 வகையான ஆர்குமெண்ட்டை முன் வச்சாரு. அதுல நம்ம ஃபர்ஸ்ட் 3 இந்த வீடியோல பார்க்கலாம். மீதி இருக்கிற 2 இந்த சீரிஸ்ல இருக்கிற அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஆக்சுவலி அவருடைய ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் சரி, ரெண்டாவது ஆர்குமெண்ட் சரி, கிட்டத்தட்ட ஒரே தீம்ல தான் இருக்கும். சோ அதனால இந்த 2 தீமே நான் கம்பைன் பண்ணியே விளக்கிறேன். அதனுடைய பேர் என்னன்னா ஆர்குமெண்ட் ஆஃப் மோஷன் அண்ட் ஆர்குமெண்ட் ஆஃப் காசேஷன். இந்த ஆர்குமெண்ட் ஆஃப் மோஷன்ல அவர் என்ன சொல்றாருன்னா நம்மள சுத்தி இருக்கிற எல்லாமே மூவிங்ல இருக்குன்னு கிளைம் பண்றாரு. இந்த இடத்துல மூவிங் அல்லது மோஷன் சொல்லும்போது வெறுமனே ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகரத்தை பத்தி மட்டும் பேசல. அதை தாண்டி ஒரு விஷயம் மாற்றத்துக்கு உட்பட்டுக்கிட்டே இருக்கிறத பத்தி பேசுது. அதாவது ஒரு விதையால மரமா மாற முடியும், வெறும் தண்ணீரால வெந்நீரா மாற முடியும், ஒரு மரக்கட்டை கறிக்கட்டையா மாற முடியும், செங்கற்கள் சுவரா மாற முடியும், ஒரு முட்டை ஆம்லெட்டா மாற முடியும். இப்படி எல்லா விஷயத்துக்கும் சொல்லிக்கிட்டே போலாம். சோ இப்படி நம்மள சுத்தி இருக்கிற எல்லாமே ஒரு மாற்றத்துக்கு உட்பட்டுக்கிட்டே இருக்கு. அப்படி பார்த்தா மாற்றம் ஒன்றே மாறாததுங்கிறது தான் ஒரு மாறாத விதி. சோ அக்யூனஸ் என்ன பண்றாருன்னா இந்த மாற்றங்கள் எப்படி நிகழுதுங்கிறத கவனிச்சு பாக்குறாரு. அவர் இதை பத்தி யோசிக்கும் போது என்ன கண்டுபிடிக்கிறாருன்னா எந்த ஒரு மாற்றங்களுமே தன்னால நிகழ்றது இல்லைங்கிறத கண்டுபிடிக்கிறாரு. அதாவது ஒரு விதை தன்னால ஒரு மரமா மாறுறது இல்ல, அல்லது ஒரு முட்டை தன்னால ஒரு கோழி குஞ்சா மாறுறது இல்ல. சோ இந்த இயற்கையில ஒரு மாற்றம் எப்படிதான் நிகழுதுன்னா ஒரு விஷயம் இன்னொரு விஷயத்தை இன்ஃபுளுன்ஸ் பண்ணா மட்டும்தான் நிகழுது. அதாவது ஒரு விதை மரமாகணும்னா அது மண்ணுக்குள்ள விதைக்கப்படணும். சோ அந்த மண்ணுக்குள்ள இருக்கிற சத்துக்கள் எல்லாமே அந்த விதை இன்ஃபுளுன்ஸ் பண்ணுது. அதே மாதிரி தண்ணீரை வெந்நீரா மாத்தணும்னா அது சூடுபடுத்தப்படணும். சோ அப்ப அந்த ஹீட்ங்கிறது அந்த தண்ணீரை இன்ஃபுளுன்ஸ் பண்ணுது. சோ இப்படி எல்லாமே ஒரு நிலையில இருந்து இன்னொரு நிலைக்கு மாறதுக்கு ஏதாவது ஒரு இன்ஃபுளுன்ஸ் தேவைப்படுது. சோ இத பத்தி அவர் ரொம்ப ஆழமா யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. அதன் விளைவா அவருக்கு 2 கான்செப்ட் பிறகு என்னன்னா ஒன்னு ஆக்சுவலிட்டி வெர்சஸ் பொட்டன்ஷியாலிட்டி, இன்னொன்னு இன்ஃபினிட் ரிகரஸ். இவர் சொல்ற இந்த ஆக்சுவலிட்டியும் பொட்டன்ஷியாலிட்டியும் தான் இவர் சொல்ற இந்த ஆர்குமெண்ட்லயே ரொம்ப முக்கியமானது. சோ அதனால அதை பத்தி நம்ம கொஞ்சம் டீப்பா பார்க்கலாம். அவர் சொல்ற ஆக்சுவலிட்டிங்கிறது ஒரு பொருள் இந்த தருணத்துல என்னவா இருக்குதுங்கிறத குறிக்குது. பொட்டன்ஷியாலிட்டிங்கிறது ஒரு பொருள் ஃபியூச்சர்ல என்னவாலாம் இருக்க முடியுங்கிறத குறிக்குது. உதாரணத்துக்கு ஒரு முட்டை எடுத்துக்கிட்டு அது நம்ம கையில மெட்டீரியல் ஃபார்மேட்ல ரியலா இருக்கு. இப்படி இருக்கிற நிலையை தான் அவர் ஆக்சுவலிட்டின்னு மீன் பண்றாரு. ஆனா இப்ப அதே முட்டைக்குள்ள சில பொட்டன்ஷியாலிட்டியுமே இருக்கு. அதாவது அந்த முட்டையால ஒரு ஃபுல் பாயிலா மாற முடியும், ஆஃப் பாயிலா மாற முடியும், ஆம்லெட்டா மாற முடியும். இப்படி அதால என்னென்னவாலாம் மாற முடியுமோ அது எல்லாமே அதுக்குள்ள இருக்கிற பொட்டன்ஷியாலிட்டி குறிக்குது. ஆனா ஒரு முட்டை நம்முடைய கையில வெறும் முட்டையா இருக்கிற வரைக்கும் அதுக்குள்ள இருக்கிற ஆம்லெட்டுக்கான பொட்டன்ஷியலை நம்மளால அனுபவிக்க முடியாது. ஆனா ஒன்ஸ் நம்ம அதை சமைக்க ஆரம்பிச்சுட்டா அதுக்குள்ள இருக்கிற பொட்டன்ஷியல் வெளிப்பட்டு அது நம்முடைய தட்டுல ஆம்லெட்டா வந்து உட்காந்துரும். இப்ப அந்த ஆம்லெட்டை நம்மளால அனுபவிக்க முடியும். ஏன்னா முன்ன முட்டைக்குள்ள வெறும் பொட்டன்ஷியலா இருந்தது, இப்ப கன்வெர்ட் ஆகி ஆக்சுவலிட்டியா மாறிடுச்சு. சோ இது மாதிரி ஒரு விஷயம் பொட்டன்ஷியல் ஸ்டேட்ல இருந்து ஆக்சுவல் ஸ்டேட்டுக்கு மாறுது இல்லையா, இததான் ஒரு மூவிங் அல்லது மோஷன் மீன் பண்றாரு. இதுல பியூட்டி என்னன்னா ஒவ்வொரு பொருளுக்குமே அதற்குரிய தனித்துவமான பொட்டன்ஷியல் இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு முட்டையை தான் ஆம்லெட்டா மாத்த முடியுமே தவிர ஒரு மரக்கட்டையை ஆம்லெட்டா மாத்த முடியாது. ஏன்னா மரக்கட்டைங்கிறது என்டையர்லி டிஃபரெண்டான கேட்டகரிக்குள்ள வரும். அதுக்குள்ள வேறு சில பொட்டன்ஷியல் இருக்கும். அதாவது ஒரு மரக்கட்டையை சேரா மாத்தலாம், அடுப்புல எரியிற விறகா மாத்தலாம், வீட்டுக்கு யூஸ் பண்ற டோரா மாத்தலாம். இப்படி அது சார்ந்த பல பொட்டன்ஷியல் அதுக்குள்ள இருக்கும். சோ இத பேஸ் பண்ணி யோசிச்சு பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல உங்களை சுத்தி இருக்கிற எல்லா பொருளுக்குள்ளயுமே ஏதாவது ஒரு பொட்டன்ஷியலை பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாம எல்லா பொருளுமே ஒரு நிலையில இருந்து இன்னொரு நிலைக்கு மாறிட்டே இருக்கிறத கவனிக்க முடியும். சோ இததான் அக்யூனஸ் மோஷன் மீன் பண்றாரு. இதுல நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா நம்மளை சுத்தி இருக்கிற எல்லா பொருட்களுமே எல்லா நேரங்கள்லயும் தனக்குள்ள இந்த 2 குணாதிசயங்களையுமே வச்சிருக்கும். அதாவது ஒரு குறிப்பிட்ட தருணத்துல அது ஒரு ஆக்சுவல் ஸ்டேட்ல இருக்கும், கூடவே அதுக்குள்ள சில பொட்டன்ஷியலும் இருக்கும். இப்ப அக்யூனஸ் கிளைம் பண்ற மாதிரி அதுக்குள்ள இருக்கிற பொட்டன்ஷியல் மூவ் ஆக ஆரம்பிச்சதுன்னா அது வேற ஒரு ஆக்சுவல் ஸ்டேட்டுக்கு மாற ஆரம்பிச்சிடும். இப்ப அந்த ஆக்சுவல் ஸ்டேட்டுக்குள்ள வேற சில பொட்டன்ஷியல் இருக்கும். இப்ப உதாரணத்துக்கு ஒரு விதை எடுத்துக்கிட்டா அது இப்ப ஆக்சுவல் ஸ்டேட்ல இருக்கு, ஆனா அதுக்குள்ள மரமாகிறதுக்கான பொட்டன்ஷியல் இருக்கு. இப்ப அதுக்குள்ள இருக்கிற பொட்டன்ஷியல் மூவ் ஆயிடுச்சுன்னா அது ஒரு மரமாயிடும். இப்ப அந்த மரம்ங்கிறது ஒரு ஆக்சுவல் ஸ்டேட். ஆனா இப்ப அந்த மரத்துக்குள்ள பழங்களை உற்பத்தி பண்ணக்கூடிய பொட்டன்ஷியல் இருக்கும். இப்ப இந்த பழங்கள் ஆக்சுவலா மாறிடுச்சுன்னா அந்த பழங்களுக்குள்ள விதைகளை உற்பத்தி பண்ணக்கூடிய பொட்டன்ஷியல் இருக்கும். சோ இந்த ப்ராசஸ்ங்கிறது ஒரு கண்டினியூஸ் சைக்கிள் மாதிரி மூவ் ஆகிட்டே இருக்கும். இப்ப இது மட்டும் இல்லாம அக்யூனஸ் சொல்ற மோஷன்ங்கிறது ஒரு டைரக்ஷனையும் தாண்டி பல பரிமாணங்கள்ல எவால்வ் ஆக வாய்ப்பு இருக்கு. உதாரணத்துக்கு முட்டையவே எடுத்துக்கிட்டா அது சமைக்கப்பட்டு ஆம்லெட்டாவும் மாறலாம், அல்லது அடைகாக்கப்பட்டு கோழியாவும் மாறலாம். இப்ப சமைக்கப்பட்ட ஆம்லெட் பிரெட் ஆம்லெட்டா மாறலாம், உருவான கோழி சிக்கன் பிரியாணியா மாறலாம். சோ இப்படி பொட்டன்ஷியல் இருந்து ஆக்சுவலிட்டியா மாற ப்ராசஸ்ங்கிறது பல கிளைகளா பிரிஞ்சு இந்த உலகத்துல நடந்துட்டு இருக்கு. இப்ப இத வச்சு இமேஜின் பண்ணி பாத்தீங்கன்னா இந்த யூனிவர்ஸ்ங்கிறது எவ்வளவு காம்ப்ளெக்ஸா இயங்கிட்டு இருக்குங்கிறது புரிய வரும். ஆனா இங்க அக்யூனஸ் என்ன சிந்திக்கிறாருன்னா இந்த பொட்டன்ஷியல் ஸ்டேட்ல இருந்து ஆக்சுவல் ஸ்டேட்டுக்கு மாற மோஷனை எது நிகழ்த்தி காட்டுதுன்னு யோசிச்சு பாக்குறாரு. ஏன்னா ஒரு முட்டையை வெறுமனே வீட்டுல வாங்கி வச்சீங்கன்னா அது தன்னால ஆம்லெட்டா மாறாது.
ஒரு விதைய விதைக்காமலே விட்டுட்டீங்கன்னா அது கடைசி வரைக்கும் மரமா மாறாது. ஆனா அதுக்குள்ள பொட்டன்ஷியல் இருக்கிறது உண்மைதான், அது ரியாலிட்டியில மேனிஃபெஸ்ட் ஆகாது. சோ இந்த பொட்டன்ஷியல ரியாலிட்டியில நிகழ்த்தி காட்டுறது எதுன்னு கண்டுபிடிக்க ட்ரை பண்றாரு. இத பத்தி ஆழமா யோசிச்சதுக்கு அப்புறம் அவருக்கு கிடைச்ச பதில் என்னன்னா, ஒரு பொட்டன்ஷியல் ஸ்டேட்ல இருக்கிறத மூவ் பண்றதுக்கு ஆல்ரெடி ஆக்சுவல் ஸ்டேட்ல இருக்கிற வேற ஒண்ணு தான் தேவைப்படுங்கிறத கண்டுபிடிக்கிறாரு. அதாவது ஆம்லெட் ஆகக்கூடிய பொட்டன்ஷியல் இருக்கிற ஒரு முட்டைய ஆக்சுவலான ஆம்லெட்டா மாத்துறதுக்கு ஆல்ரெடி ஆக்சுவலா இருக்கிற ஒரு சூடான தோசைகள் தேவைப்படுது. அகைன் அந்த தோசைகளுமே பல மோஷனுக்கு உட்பட்டு தான் ஒரு சூடான தோசைகளா மாறி இருக்கு. அதாவது அந்த கல் சூடாகிறதுக்கு ஆக்சுவலான நெருப்பு தேவைப்பட்டிருக்கும். அந்த நெருப்பு ஆக்சுவல் ஆகிறதுக்கு கேஸ் தேவைப்பட்டிருக்கும். அந்த கேஸ் ஆக்சுவல் ஆகிறதுக்கு பெட்ரோல் தேவைப்பட்டிருக்கும். இப்படி இந்த ட்ராக்ங்கிறது பின்னாடி போய்கிட்டே இருக்கும். சோ நம்ம கேஸ் எடுத்துக்கிட்டா ஒரு முட்டை ஆம்லெட்டா மாத்துறதுக்கு ஆக்சுவல் ஸ்டேட்ல இருக்கிற ஒரு சூடான தோசைகள் தேவைப்படுது. ஒருவேளை சூடாக்கப்படாத கல்லு மேல முட்டையை உடைச்சு ஊத்துனீங்கன்னா அது ஆம்லெட்டா மாறாது. ஏன்னா அது ஆம்லெட்டா மாத்துறதுக்கு தேவையான சூடுங்கிறது அந்த கல்லுக்குள்ள இருந்து இன்னும் வெளிப்படல. இப்ப இங்க இன்ட்ரெஸ்டிங்கா நோட் பண்ண வேண்டியது என்னன்னா, அந்த கல்லுக்குள்ள சூடான கல்லா மாறதுக்கான பொட்டன்ஷியல் இருக்கிறதுங்கிறது உண்மைதான். ஆனா அது ஆக்சுவலா மாறாம வெறுமனே பொட்டன்ஷியலா மட்டுமே இருந்ததுன்னா அதால முட்டைக்குள்ள இருக்கிற பொட்டன்ஷியலை மூவ் பண்ண முடியாது. சோ இந்த கல்லு ஆக்சுவலா சூடானா மட்டும்தான் அது முட்டைக்குள்ள இருக்கிற பொட்டன்ஷியலை நகர்த்தி ஆம்லெட்ங்கிற ஒரு ஆக்சுவலிட்டியை ரிவீல் பண்ண முடியும். ஐ ஹோப் இந்த ப்ராசஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ அக்யூரஸுடைய ஃபைண்டிங் என்னன்னா, பொட்டன்ஷியல் ஸ்டேட்ல இருக்கிற ஒன்னால ஒரு மோஷன் நிகழ்த்த முடியாது. ஆக்சுவல் ஸ்டேட்ல இருக்கிற ஒன்னால மட்டும்தான் ஒரு மோஷன் நிகழ்த்த முடியும். இப்ப இத அவர் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் இதை விட பெரிய ப்ராப்ளம் அவர் முன்னாடி வந்து நிக்குது. அதுதான் இன்ஃபினிட் ரிக்ரெஸ். இந்த ரிக்ரெஸ்னா வேற ஒண்ணும் கிடையாது, பின்னோக்கி செல்றதுக்கு பேர் தான் ரிக்ரெஸ். அதாவது 100க்கு முன்னாடி என்ன இருக்குன்னு கேட்டா 99 பதில் சொல்லுவோம். அதுக்கு முன்னாடி என்ன இருக்குன்னு கேட்டா 98 பதில் சொல்லுவோம். இப்படி ஒவ்வொன்னா பின்னோக்கி செல்றோம் இல்லையா, அதுக்கு பேர் தான் ரிக்ரெஸ். இப்ப இதே முன்னோக்கி போனா அதுக்கு பேர் ப்ரோக்ரஸ். இப்ப இந்த ரிக்ரெஸ்ங்கிற கான்செப்ட நாம இது வரைக்கும் டிஸ்கஸ் பண்ண ஆர்குமெண்ட் ஆஃப் மோஷன்ல அக்யூரஸ் அப்ளை பண்ணி பார்க்கறாரு. ஏன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் எல்லா பொருளுக்குள்ளயுமே பொட்டன்ஷியல் இருக்கு. அந்த பொட்டன்ஷியலை மூவ் பண்ணாதான் புதிய ஆக்சுவலிட்டி பிறக்கும். ஆனா அந்த பொட்டன்ஷியலை மூவ் பண்றதுக்கே வேற ஒரு ஆக்சுவலிட்டி தேவைப்படுது. ஆனா அந்த ஆக்சுவலிட்டியே வேற ஒரு பொட்டன்ஷியல் இருந்து மூவ் ஆகி தான் ஆக்சுவலா மாறி இருந்திருக்கும். இப்ப அதுக்கான பொட்டன்ஷியலை மூவ் பண்றதுக்கு வேற ஒரு ஆக்சுவலிட்டி தேவைப்பட்டிருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா இந்த தேடலுங்கிறது பின்னோக்கி போய்கிட்டே இருக்கும். இததான் ஒரு ரிக்ரெஸ்னு மீன் பண்றாரு. ஆனா இங்க ட்விஸ்ட் எங்க இருக்குன்னா, இப்படி ஒவ்வொன்னும் ஆக்சுவலா மாறதுக்கு வேற ஒண்ண சார்ந்து இருக்கிறதுனால இந்த ப்ராசஸ் நீங்க பின்னோக்கி ஓட்டி பாத்தீங்கன்னா அது இன்ஃபினிட்டா போய்கிட்டே இருக்கும். அதுக்கான ஆரிஜின் பாயிண்ட கண்டே பிடிக்க முடியாது. இப்ப உதாரணத்துக்கு நம்ம சாப்பிடுற ஆப்பிள் எடுத்துக்கிட்டா அது உருவாகிறதுக்கு ஒரு மரம் தேவைப்பட்டிருக்கும். அந்த மரம் உருவாகிறதுக்கு விதை தேவைப்பட்டிருக்கும். அந்த விதை வளர்றதுக்கு சூரிய ஒளி தேவைப்பட்டிருக்கும். அந்த ஒளி உருவாகிறதுக்கு ஹைட்ரஜன் ஹீலியம் தேவைப்பட்டிருக்கும். அந்த ஃபியூஷன் உருவாகிறதுக்கு கோடிக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி உருவான புகை மண்டலம் தேவைப்பட்டிருக்கும். அந்த மண்டலம் உருவாகிறதுக்கு பிக் பேங் தேவைப்பட்டிருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா வீடியோவை ஷார்ட்டா முடிக்கிறதுக்காக நம்ம கையில இருக்கிற ஆப்பிள்ல இருந்து பிக் பேங் வரைக்கும் வெறும் 5-6 ஸ்டெப்லயே பின்னோக்கி போயிட்டோம். ஆனா இந்த ஒவ்வொரு ஸ்டெப்புக்கு நடுவுல கோடிக்கணக்கான மோஷன்ஸ் நம்மளால டெரைவ் பண்ண முடியும். ஆக்சுவலி அப்படி டெரைவ் ஆனதுனாலதான் கோடிக்கணக்கான வருஷத்துக்கு அப்புறம் நம்முடைய கையில ஒரு ஆப்பிள் வந்து உட்கார்ந்துருக்கு. ஆனா இங்க அக்யூரஸ் என்ன கேட்கிறாருன்னா, இது மாதிரி எத்தனை ஸ்டெப்பா நீங்க பின்னோக்கி போவீங்கன்னு கேட்கிறாரு. ஏன்னா இது மாதிரி ஒவ்வொன்னும் உருவாகிறதுக்கு ஏதாவது ஒண்ணு தேவைப்பட்டு தான் இருக்கும். இந்த ரிக்ரெஸ் இன்ஃபினிட்டா போய்கிட்டே தான் இருக்கும். ஆனா இது லாஜிக்கலி சாத்தியம் கிடையாது. ஏன்னா இப்படி இன்ஃபினிட்டா போறதுக்கு ஒரு ஜஸ்டிஃபைடான ஆன்சர் கொடுக்க முடியாது. அதனாலதான் அக்யூரஸ் என்ன சொல்லிட்டாருன்னா, இந்த இன்ஃபினிட் ரிக்ரெஸ் இஸ் இம்பாசிபிள்னு சொல்லிட்டாரு. கூடவே அவருடைய இந்த கிளைமை ப்ரூவ் பண்றதுக்கு சில லாஜிக்கலான விளக்கங்களையுமே அவர் கொடுக்குறாரு. ஆக்சுவலி இந்த இன்ஃபினிட் ரிக்ரெஸ் எடுத்துக்கிட்டா இதுக்குள்ளே ஏகப்பட்ட கேட்டகரி இருக்கு. ஆனா இன்னைக்கு நம்ம பேசுற வீடியோக்கு சம்பந்தப்பட்ட 2 கேட்டகரி மட்டும் டீடைலா பார்க்கலாம். முதலாவதா டெம்பரல் ரிக்ரெஸ்னு ஒன்னு இருக்கு. அடுத்ததா ஹைரார்கிக்கல் ரிக்ரெஸ்னு ஒன்னு இருக்கு. இந்த டெம்பரல் ரிக்ரெஸ்ங்கிறது வேற ஒண்ணும் கிடையாது. நம்ம முன்ன பார்த்தபடி ஒரு ஆக்சுவலிட்டி உருவாகிறதுக்கு இன்னொரு ஆக்சுவலிட்டி தேவைப்பட்டிருக்கும். அது உருவாகிறதுக்கு வேற ஒரு ஆக்சுவலிட்டி தேவைப்பட்டிருக்கும். இப்படி அது ஒரு செயின் மாதிரி போயிட்டே இருக்கும். ஆனா இப்ப அந்த செயின்ங்கிறது நடுவுல கட்டை ஆனாலும் லேட்டஸ்டா உருவான ஆக்சுவலிட்டிங்கிறது எந்த ஒரு தடையும் இல்லாம இயங்கிடுச்சுன்னா அதுக்கு பேரு டெம்பரல் ரிக்ரெஸ். இப்போ உதாரணத்துக்கு உங்களே எடுத்துக்கிட்டா வெறும் பொட்டன்ஷியலா இருந்த உங்களை உங்க அப்பா அம்மா இந்த உலகத்துல ஆக்சுவலா கொண்டு வந்தாங்க. இப்போ உங்க அப்பாவை உங்களுடைய தாத்தா இந்த உலகத்துக்கு கொண்டு வந்தாரு. அந்த தாத்தாவை கொள்ளு தாத்தா கொண்டு வந்திருப்பாரு, கொள்ளு தாத்தாவை எள்ளு தாத்தா கொண்டு வந்திருப்பாரு. ஆனா இப்ப நீங்க இந்த உலகத்துல ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு இனிமே உங்களுடைய எள்ளு தாத்தா உங்களுக்கு தேவை கிடையாது. சோ அவர் ஒரு மோஷனை உருவாக்கி விட்டுட்டு மறைந்து போயிருக்கலாம். ஆனா அவர் வழியா வந்த நீங்க எந்த ஒரு தடையும் இல்லாம இயங்கிட்டு தான் இருக்கிறீங்க. சோ இந்த பயாலஜிக்கல் ரிக்ரெஸ்ல ஒரு லிங்க தூக்கிட்டாலும் மற்றது தடை இல்லாம ஃபங்க்ஷன் ஆயிட்டு தான் இருக்கும். ஆனா இதுக்கு ஆப்போசிட்டா ஹைரார்கிக்கல் ரிக்ரெஸ்னு ஒன்னு இருக்கு. இதுல என்ன ஆகும்னா, ஒரு விஷயம் உருவாகிறதுக்கு காரணமா இருந்த ஆக்சுவலிட்டி காணாம போயிடுச்சுன்னா அது வழியா வந்த எல்லா ஆக்சுவலிட்டியுமே ஃபங்க்ஷன் ஆகிறத நிறுத்திடும். இதுக்கு நல்ல உதாரணம் எதுன்னா நம்ம வீட்டுல இருக்கிற எலக்ட்ரிக்கல் சர்க்யூட் தான். இப்போ உங்க வீட்டு லிவிங் ஹால்ல ஒரு டியூப் லைட் எரிஞ்சிட்டு இருக்குன்னு வச்சுக்குவோம். இப்போ அந்த லைட் எரியறதுக்கான காரணம் எங்க இருக்குன்னு கேட்டா சுவிட்ச் பாக்ஸ்ல இருக்கு. ஏன்னா சுவிட்ச் போட்டா தான் லைட் எரியும். இப்போ அந்த சுவிட்ச் பாக்ஸ்க்கான கண்ட்ரோல்ங்கிறது உங்க வீட்டுல இருக்கிற டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸ்ல இருக்கும். இப்போ அந்த டிவி பாக்ஸுக்கு சப்ளை எங்க இருந்து வரும்னா தெருவுல இருக்கிற மின் கம்பத்துல இருந்து வரும். அந்த கம்பத்துக்கு பவர்ங்கிறது டிரான்ஸ்ஃபார்மர்ல இருந்து வரும். டிரான்ஸ்ஃபார்மருக்கு பவர்ங்கிறது பவர் பிளான்ட்ல இருந்து வரும். இப்ப இத பாத்தீங்கன்னா இது ஒரு அடுக்கடுக்கா இருக்கிற ஒரு ஹைரார்கிக்கல் ஸ்ட்ரக்சர். இதுல இருக்கிற பியூட்டி என்னன்னா, இந்த ஸ்ட்ரக்சர்ல இருக்கிற ஏதாவது ஒண்ணு ஒர்க் ஆகாம போனாலும் உங்க வீட்டுல லைட் எரியாது. அப்போ உங்க வீட்டுல லைட் எரியறதுக்கு இத்தனை விஷயங்களும் ப்ராப்பரா ஃபங்க்ஷன் ஆக வேண்டியது இருக்கு.
அப்ப நம்ம வீட்ல நம்ம ஜாலியா ஏசில உட்கார்ந்து இருக்கிறதுக்கு இந்த மொமெண்ட்ல பல 100 கிலோமீட்டர் தள்ளி எங்கேயோ இருக்கிற ஒரு பவர் பிளான்ட்ல கோல் பர்ன் ஆக வேண்டியது இருக்கு அல்லது அணுவுல ஒர்க் ஆக வேண்டியது இருக்கு. சோ இது ஒரு ஹைரார்கிக்கல் ரிக்ரெஸ். ஏன்னா முதல் உதாரணத்துல நம்முடைய எள்ளு தத்தா இல்லனாலும் நம்மளால ஃபங்க்ஷன் ஆக முடியும். ஆனா இந்த உதாரணத்துல பவர் பிளான்ட் இல்லன்னா நம்ம வீட்ல இருக்கிற லைட் எல்லாம் ஃபங்க்ஷன் ஆக முடியாது. இதுல இருக்கிற இன்னொரு ஆஸ்பெக்ட் என்னன்னா இந்த ஹைரார்கிக்கல் ரிக்ரெஸ்ல அது இருக்கிற படிநிலையை பொறுத்து அதனுடைய தாக்கம்ங்கிறது மாறுபடும். அதாவது டிபி பாக்ஸ்ல பிரச்சனை வந்தா வீடு முழுக்க கரண்ட் இருக்காது. மின்கம்பத்துல பிரச்சனை வந்தா தெரு முழுக்க கரண்ட் இருக்காது. டிரான்ஸ்ஃபார்மர்ல ஃபால்ட்னா ஏரியா முழுக்க பாதிக்கப்படும். பவர் பிளான்ட்ல ஃபால்ட்னா சிட்டி லெவல்ல பாதிக்கப்படும். சோ அதனுடைய ஹைட் ஏற ஏற அது வழியா வந்த எல்லாமே ஆட்டம் காண ஆரம்பிச்சு. சோ இப்ப கிராண்ட் ஸ்கேல்ல பார்த்தா அந்த பவர் பிளான்ட் தான் அதுக்கு கீழே இருக்கிற எல்லா பொட்டன்ஷியலையுமே மூவ் பண்ணி ஆக்சுவலிட்டியா மாத்திட்டு இருக்கு. அது போக வெறுமனே மாத்தினது மட்டும் இல்லாம அது எல்லாமே தொடர்ந்து இயங்குறதுக்கு இதுதான் ஒரு லிவிங் சோர்ஸாவே இருந்துட்டு இருக்கு. சோ இந்த உதாரணத்துல பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல இருக்கிற சுவிட்ச் பாக்ஸா இருக்கட்டும், டிபி பாக்ஸா இருக்கட்டும், மின்கம்பமா இருக்கட்டும், டிரான்ஸ்ஃபார்மரா இருக்கட்டும், இது எல்லாமே மூவ்டு மூவர்ஸ். அதாவது இது எல்லாமே தனக்கு கீழே தன்னுடைய கண்ட்ரோல்ல இருக்கிற எல்லாத்தையுமே மூவ் பண்ணுது. அது மட்டும் இல்லாம தனக்கு மேல இருக்கிற ஒன்னால மூவ் பண்ணப்படுது. ஆனா இந்த ப்ராசஸ்ல ஃபைனலா இருக்கிறது எதுனா அந்த பவர் பிளான்ட் தான். சோ அது ஒரு அல்டிமேட் மூவர். ஏன்னா அது இருக்கிறதுனால தான் அதுக்கு கீழே இருக்கிற எல்லாமே மோஷன்ல இருக்கு. அது மட்டும் ஸ்டாப் ஆயிடுச்சுன்னா மத்த எல்லாமே ஸ்டாப் ஆயிடும். சோ நம்ம இது வரைக்கும் பார்த்ததுதான் அந்த டெம்பரல் ரிக்ரெஸ்க்கும் ஹைரார்கிக்கல் ரிக்ரெஸ்க்கும் இருக்கிற டிஃபரன்ஸ். இப்ப அக்யூனஸ் என்ன கிளைம் பண்றாருன்னா இந்த ரிக்ரெஸ் எல்லாமே சாத்தியம் இல்லைன்னு கிளைம் பண்றாரு. அது குறிப்பா இந்த ஹைரார்கிக்கல் ரிக்ரெஸ்ங்கிறது இன்ஃபினிட்டா இருக்க பாசிபிள் இல்லைன்னு கிளைம் பண்றாரு. ஏன்னா ஏதோ ஒரு இடத்துல தொடக்கம்னு ஒண்ணு இருந்தாங்கறத அவர் வலியுறுத்துறாரு. சரி அந்த தொடக்கம் எப்படிப்பட்டதுன்னு கேட்டா பொட்டன்ஷியலே இல்லாத பியூர் ஆக்சுவலிட்டி போன்றதுன்னு ஒரு பதில் கொடுக்குறாரு. ஏன்னா ஒரு விஷயத்துக்குள்ள பொட்டன்ஷியல் இருந்ததுன்னா அந்த பொட்டன்ஷியலை மூவ் பண்றதுக்கு வேற ஒரு ஆக்சுவலிட்டி தேவைப்படுங்கிறத நம்ம பார்த்தோம். அப்ப அகைன் அதுவும் இன்ஃபினிட்டா தான் போயிட்டு இருக்கும். சோ அப்ப லாஜிக் படி பார்த்தா பியூர் ஆக்சுவலிட்டில இருக்கிற ஏதோ ஒண்ணுதான் நம்ம பார்க்கிற எல்லாத்தையுமே தொடங்கி விட்டு அப்படி தொடங்கி விட்ட அந்த பீயிங்க்கு பேர் தான் கடவுள்னு அவர் சொல்றாரு. சோ அவரை பொறுத்த வரைக்கும் கடவுள் எப்படிப்பட்டவர்னா அவர் தன்னில் தானே நிறைவுள்ளவர். அவர் முழுமையடைந்தவரா இருக்கிறார். அவருக்குள்ள எந்த ஒரு பொட்டன்ஷியலும் கிடையாது. அதாவது அவரை நீங்க இன்னொரு பெட்டர் வெர்ஷனா மாத்த முடியாது. ஏன்னா ஒரு விஷயத்தை எப்ப பெட்டரா மாத்த முடியும்னா அதுக்குள்ள பொட்டன்ஷியல் இருந்தா மட்டும் தான் மாத்த முடியும். உதாரணத்துக்கு ஒரு பையன் ஒரு பரீட்சையில 80 மார்க் வாங்குறான்னா அவன் இன்னும் பெட்டர் ஆகிறதுக்கான பொட்டன்ஷியல் அவனுக்குள்ள இருக்குன்னு அர்த்தம். மேபி அவன் தன்னை புஷ் பண்ணி படிச்சான்னா அவனால 90 மார்க் வாங்க முடியும். 90ங்கிறது 80 விட பெட்டர்ங்கிறது நமக்கு தெரியும். ஆனா அவன் 100 மார்க் எடுத்துட்டான்னா அவன் அந்த எக்ஸாம்ல நிறைவடைஞ்சிட்டான்னு அர்த்தம். ஏன்னா இதுக்கு மேல அவனால அந்த எக்ஸாம்ல பெட்டர் ஆக முடியாது. இப்ப இது மாதிரி கடவுள் என்பவர் எல்லாவற்றிலும் நிறைவுள்ளவரா இருக்கிறார். சோ அவர்கிட்ட குறை என்பதே கிடையாது. குறையில்லாத இடத்துல பெட்டர் ஆகிறதுக்கான பொட்டன்ஷியலே கிடையாது. சோ அவர் தான் பியூர் ஆக்சுவலிட்டி. அப்படிப்பட்ட ஒருத்தர் இருந்தா மட்டும்தான் இந்த யூனிவர்ஸ்ங்கிறது லாஜிக் படி உருவாயிருக்க முடியுங்கிறது அக்யூனஸ் வாதம். சரி இதுக்கு என்ன எவிடன்ஸ்னு கேட்டா நம்மள சுத்தி இருக்கிற எல்லாமே மோஷன்ல இருக்கிறது தான் அவர் எவிடன்ஸாவே காட்டுறாரு. இது புரியறதுக்கு நம்ம ஒரு ரயில உதாரணமா எடுத்துக்கலாம். உங்க முன்னாடி 100 பெட்டிகளை கொண்ட ஒரு ட்ரெயினை இமேஜின் பண்ணிக்கங்க. அதுல இருக்கிற ஒவ்வொரு பெட்டியுமே ஒன்னோட ஒண்ணு வரிசையா ஜாயிண்ட் ஆயிருக்கும். சோ சீக்வன்ஸ் எப்படி போகும்னா முதல் பெட்டி இழுத்தா ரெண்டாவது பெட்டி மூவ் ஆகும், ரெண்டாவது பெட்டி இழுத்தா மூணாவது பெட்டி மூவ் ஆகும். இப்படி இந்த ப்ராசஸ்ங்கிறது கடைசி பெட்டி வரைக்கும் போகும். ஆனா இந்த ட்ரெயின்ல இன்ஜின் பெட்டியே இல்லன்னா என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க. ஏன்னா இந்த எல்லா பெட்டியும் மூவ் ஆகிறதுக்கான சோர்ஸ்ங்கிறது அந்த இன்ஜின் பெட்டிக்குள்ள தான் இருக்கு. ஆனா இந்த இன்ஜின் மட்டும் இல்லன்னா எல்லா பெட்டிகளும் மூவ் ஆகாம ஒரே இடத்துல நின்னுட்டு இருக்கும். இப்ப இந்த ஒவ்வொரு பெட்டிக்குள்ளேயும் மூவ் ஆகிறதுக்கான பொட்டன்ஷியல் இருக்கான்னு கேட்டா இருக்கு. ஆனா அந்த மூவ்மெண்ட் உருவாகிறதுக்கு ஒரு சோர்ஸ் தேவைப்படுது. சோ இந்த 100 பெட்டிகளையுமே மூவ்டு மூவர்ஸ். ஆனா இந்த மூவ்டு மூவர்ஸ் மூவ் பண்றதுக்கு ஒரு அன்மூவ்டு மூவர் தேவைப்படுது. அதாவது முதல் பெட்டியால ரெண்டாவது பெட்டியை இழுக்க முடியும். ஆனா ரெண்டாவது பெட்டியை இழுக்கிறதுக்கு முதல் பெட்டிங்கிறது இழுக்கப்படணும். சோ இந்த இடத்துல அந்த முதல் பெட்டிங்கிறது ஒரு மூவ்டு மூவர். ஆனா இந்த முதல் பெட்டி இழுக்கிற இன்ஜின் பெட்டி இருக்குது இல்லையா அது ஒரு அன்மூவ்டு மூவர். ஏன்னா என்ஜினை வேற எந்த பெட்டி இழுக்கிறது இல்ல. அதுதான் எல்லா பெட்டிகளையும் இழுத்துட்டு இருக்கு. சோ இந்த மொத்த ட்ரெயினையும் மூவ் பண்றதுக்கு மூவ் பண்ணப்படாத ஆனால் மற்ற எல்லாவற்றையும் மூவ் பண்ணக்கூடிய ஒரு இன்ஜின் தேவைப்படுது. சோ இந்த உதாரணத்துல அந்த இன்ஜின்ங்கிறது ஒரு அன்மூவ்டு மூவர். ஆனா அகைன் அந்த இன்ஜின் ரன் ஆகிறதுக்கு ஃபியூல் தேவைப்படும். அந்த ஃபியூல் உருவாகிறதுக்கு வேற ஒண்ணு தேவைப்படும். அங்க ஒரு ரிகரஸ் ஓடிட்டு இருக்கும். சோ இந்த அன்மூவ்டு மூவர்ங்கிற டேக் வந்து அந்த இன்ஜின் பெட்டிக்கு 100% சூட் ஆகாது. ஆனா அந்த கான்செப்ட் நமக்கு புரியணுங்கிறதுக்காக இப்போதைக்கு அந்த டேக்கை நான் அந்த இன்ஜினுக்கு கொடுக்குறேன். சோ இந்த அன்மூவ்டு மூவர் தான் மத்த எல்லா மூவ்டு மூவர்ஸையுமே மூவ் பண்ணுது. சோ நீங்க ரயில்வே கேட்ல நின்னுட்டு இருக்கும்போது உங்க முன்னாடி ஒரு ட்ரெயின் பாஸ் ஆயிட்டு இருக்கு. அதுல வெறும் பெட்டிகள் மட்டும் தான் தெரியுதுன்னா அதோட என்ஜினை நீங்க பார்க்காமலேயே அதுக்கு ஒரு என்ஜின் இருந்தாகணுங்கிற முடிவுக்கு நீங்க வருவீங்க. ஏன்னா அந்த என்ஜின் மட்டும் இல்லைன்னா மொத்த ட்ரெயினும் ஸ்டாப் ஆயிடும். எதுவுமே மூவ் ஆகாதுங்கிறது நமக்கு தெரியும். அகைன் இந்த ட்ரெயினுமே எடுத்துக்கிட்டா இதுவுமே ஒரு ஹைரார்கிக்கல் ரிக்ரெஸ்ல தான் ஆப்ரேட் ஆகும். ஏன்னா 100வது பெட்டி மூவ் ஆகிறதுக்கு மற்ற 99 பெட்டிகளுமே கரெக்டா மூவ் ஆகணும். நடுவில் 60வது லிங்க் கட் ஆயிடுச்சுன்னா 100வது பெட்டியோட சேர்த்து கடைசி 40 பெட்டியுமே ஸ்டாப் ஆயிடும். அதே மாதிரி தான் மொத்த பெட்டி மூவ் ஆகிறதுக்கு இன்ஜின் பெட்டி மூவ் ஆகணும். இன்ஜின் மட்டும் சீஸ் ஆயிடுச்சுன்னா மொத்த ட்ரெயினே ஸ்டாப் ஆயிடும். சோ இதையே தான் அக்யூனஸ் கடவுளுக்குமே அட்ரிபியூட் பண்றாரு. அவரை பொறுத்த வரைக்கும் இந்த அன்மூவ்டு மூவர்ங்கிற டேக் யாருக்கு சூட் ஆகும்னா கடவுளுங்கிற ஒருத்தருக்கு மட்டும் தான் சூட் ஆகும். ஏன்னா அவருக்குள்ள எந்த ஒரு பொட்டன்ஷியலும் கிடையாது. அவரை நீங்க ரிக்ரெஸ்க்கு உட்படுத்த முடியாது. சோ அவர் தான் இருக்கிறதுலயே உச்சபட்ச பெர்ஃபெக்ட்டான பீயிங். அப்படிப்பட்ட ஒருத்தர் இந்த ரியாலிட்டியை தொடங்கி விட்டு இருந்தா மட்டும்தான் இந்த யூனிவர்ஸ்ங்கிறது மூவிங்ல இருக்க வாய்ப்பு இருக்கு.
அதே போல அவர் நம்ம எள்ளுதத்தா மாதிரி டெம்பரல் ரிகரஸ் கேட்டகரிக்குள்ள வர மாட்டாரு. இந்த ட்ரெயின் மாதிரி ஹைரார்கிக்கல் ரிகரஸ் கேட்டகரிக்குள்ள தான் வருவார். ஏன்னா எப்படி இன்ஜின் இல்லைன்னா ட்ரெயின் மூவ் ஆகாதோ அது மாதிரி கடவுள் இல்லைன்னா இந்த மொமெண்ட்ல யூனிவர்ஸே மூவ் ஆகாது. அப்ப அவருடைய ஆர்குமெண்ட்ங்கிறது பிக் பேங்க யாரு தொடங்கி விட்டாங்கிறதோட நின்றல. அதையும் தாண்டி இந்த மொமெண்ட்ல யூனிவர்ஸ் ஏன் ரன் ஆயிட்டு இருக்குங்கிறதையும் சேர்த்தே அட்ரஸ் பண்ணுது. சோ அவரை பொறுத்த வரைக்கும் கடவுள் என்பவர் அனைத்தையும் மாற்றக்கூடிய மாறாதவர். அப்ப இந்த உலகத்துல இருக்கிற எல்லா மோஷனுக்கான சோர்ஸே அவர் தான். அவர் இந்த ஃபேப்ரிக் ஆஃப் ரியாலிட்டிலேயே மெர்ஜ் ஆயிருக்காரு. அப்ப ஒரு விதை செடியா மாறதுக்கும் அவர் தான் சோர்ஸ். ஒரு ஸ்டார் வெடிச்சு சிதறி கோள்களா மாறதுக்கும் அவர் தான் சோர்ஸ். அவர் மட்டும் இப்ப இல்லைன்னா இந்த யூனிவர்ஸே ஸ்தம்பிச்சிடும். ஆனா இப்ப நம்ம கண்ணு முன்னால இந்த யூனிவர்ஸ் ஸ்தம்பிக்காம ஏங்கிட்டு இருக்கிறத பாக்குறோம். அப்ப அது எதை குறிக்குதுன்னா கடவுள் இந்த மொமெண்ட்ல இருக்கிறாருங்கிறத குறிக்குது. சோ இதுதான் எக்ஸிஸ்டிங் ஆஃப் காட ப்ரூவ் பண்றதுக்கு அவர் கொடுத்த ஆர்குமெண்ட் ஆஃப் மோஷன். ஆனா இந்த ஆர்குமெண்ட் கேட்கும்போது சில கேள்விகள் லாஜிக்காவே கிரியேட் ஆகும். என்னன்னா ஏன் அந்த அன்மூவ்டு மூவர் ஒரு கடவுளா தான் இருக்கணுமா? இந்த யூனிவர்ஸே ஒரு அன்மூவ்டு மூவரா இருக்க கூடாதான்னு கேள்வி கேட்கலாம். இந்த கேள்விக்கு பதிலளிக்கிறதுக்கு தான் அவர் தன்னுடைய மூணாவது ஆர்குமெண்டான ஆர்குமெண்ட் ஆஃப் கண்டிஜென்சியை கொண்டு வராரு. இது கிட்டத்தட்ட நம்ம ஆல்ரெடி பார்த்த ஆன்சமுடைய ஆர்குமெண்ட்டுக்கு க்ளோஸா தான் இருக்கும். இந்த ஆர்குமெண்ட்ல அவர் என்ன சொல்றாருன்னா இந்த ரியாலிட்டில ரெண்டே வகையான பீயிங் தான் இருக்க முடியும். ஒன்னு கண்டிஜென்ட் பீயிங், இன்னொன்னு நெசசரி பீயிங். கண்டிஜென்ட் பீயிங் என்னன்னா ஒரு பொருள் இந்த உலகத்துல இருக்கலாம் அல்லது இல்லாமலும் இருக்கலாம். அது இருந்தே ஆகணும்னு எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது. உதாரணத்துக்கு நம்மளே எடுத்துக்கிட்டா நாம எல்லாரும் இந்த உலகத்துல பிறந்து வளர்ந்துருக்கோம். ஆனா நம்ம பிறந்தே ஆகணும்னு இந்த யூனிவர்ஸ்ல எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது. ஏன்னா ஒருவேளை நம்முடைய அப்பா அம்மா மீட் பண்ணாம போயிருந்தா நம்ம இந்த உலகத்துக்கு வந்திருக்கவே மாட்டோம். சோ அப்ப கிராண்ட் ஸ்கேல்ல பார்த்தா நம்ம இந்த யூனிவர்ஸ்ல பிறக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு, பிறக்காம இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. சோ லட்சக்கணக்கான ஃபேக்டர்ஸ் ஒன்னா அலைனாய் வந்ததுனால நாம இந்த மூமெண்ட்ல உயிரோட இருக்கோம். அதே வேளையில நம்ம இருந்தா மட்டும்தான் இந்த யூனிவர்ஸே ரன் ஆகுங்கிற எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது. நாம இல்லாம போனா கூட எந்த ஒரு பாதிப்பும் இந்த யூனிவர்ஸ்க்கு கிடையாது. அப்படி பார்த்தா நாம எல்லாருமே ஒரு கண்டிஜென்ட் பீயிங். சோ இப்படி நம்மள மாதிரியே நம்ம இந்த யூனிவர்ஸ்ல பாக்குற பெரும்பாலான விஷயங்கள் எல்லாமே கண்டிஜென்ட் பீயிங்கா தான் இருக்கு. உதாரணத்துக்கு நம்ம வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற மரம் அது வளர்ந்து மரமாகறதுக்கும் வாய்ப்பு இருக்கு, அல்லது அது விதையா இருக்கும் போதே சிதைந்து உருவழிந்து போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி ஒரு முட்டைக்குள்ள இருந்து ஒரு கோழி வெளியே வரதுக்கும் வாய்ப்பு இருக்கு, அல்லது அந்த முட்டை அடகாக்கப்படாம கூமுட்டையா போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. சோ இது எல்லாமே இருந்தே ஆகணும்னு எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது. அதே மாதிரி கண்டிஜென்ட் பீயிங் எல்லாமே காலத்துக்கு உட்பட்டதா இருக்கும். அதாவது அதுக்கு ஒரு தொடக்கமும் இருக்கும், ஒரு முடிவும் இருக்கும். உதாரணத்துக்கு இந்த மொமெண்ட்ல 900 கோடி மனிதர்கள் இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனா 150 வருஷம் கழிச்சு 900 கோடி மனிதர்கள் இருப்பாங்க. ஆனா இப்ப இருக்கிற யாரும் அப்போ உயிரோடு இருக்க மாட்டாங்க. ஏன்னா நமக்கு பிறப்பு இறப்புங்கிற ஒரு பவுண்டரி செட் ஆயிருக்கு. அந்த பவுண்டரி பொருளுக்கு தகுந்த மாதிரி சின்னதாவும் இருக்கலாம், பெருசாவும் இருக்கலாம். அதாவது ஒரு ஈசலுடைய வாழ்நாளுங்கிறது ஒரு நாள் தான். ஆனா ஒரு மலையுடைய வாழ்நாளுங்கிறது லட்சக்கணக்கான வருஷமா இருக்கும். ஒரு ஸ்டாருடைய வாழ்நாளுங்கிறது கோடிக்கணக்கான வருஷமா இருக்கும். ஆனா ஸ்டில் எல்லாத்துக்குமே ஒரு தொடக்கம் இருக்கு, எல்லாத்துக்குமே ஒரு முடிவு இருக்கு. அப்ப இந்த யூனிவர்ஸ்ல இருக்கக்கூடிய எல்லா பொருட்களுமே அழிந்து போகக்கூடியது, நிலையற்றது. அதனாலதான் அந்த கண்டிஜென்ட் பீயிங் சொல்றோம். ஆனா இங்க அக்யூஸ்டுடைய ஆர்குமெண்ட் என்னன்னா ஒருவேளை இந்த யூனிவர்ஸ்ல எல்லாமே வெறும் கண்டிஜென்ட் பீயிங்கா மட்டுமே இருந்திருந்தா ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல எதுவுமே இருந்திருக்காது. ஏன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தபடி அது எல்லாத்துக்குமே இல்லாம இருக்கிறதுக்கும் பாசிபிலிட்டி இருக்கு. சோ இதை நீங்க பேக்ல ரிக்ரெஸ் பண்ணி போனீங்கன்னா எதுவுமே இல்லங்கிற ஒரு நிலை இருந்திருக்கும். ஆனா லாஜிக் படி பார்த்தா சம்திங் cannot come from nothing. அதாவது இல்லாமல் இருந்து எதுவும் உருவாக முடியாது. இந்த இடத்துல நத்திங்னு சொல்லும் போது அது பியூர் அப்சல்யூட் நத்திங்கை குறிக்குது. அதாவது நோ மேட்டர், நோ எனர்ஜி, நோ ஸ்பேஸ், நோ டைம், நோ பொட்டன்ஷியல். சோ அது ஒரு கம்ப்ளீட் நத்திங். சோ இப்படிப்பட்ட நத்திங்ல இருந்து எதுவுமே திடீர்னு உருவாக முடியாது. ஆனா இப்ப நம்ம கண்ணு முன்னாடி இவ்வளவு பெரிய அண்ட சராசரம் உருவாக்கி உட்கார்ந்துருக்கு. அப்ப அது எதை குறிக்குதுன்னா இந்த யூனிவர்ஸ்ல எல்லாமே வெறும் கண்டிஜென்ட் பீயிங்கா மட்டுமே இருந்திருக்க முடியாதுங்கிறது குறிக்குது. சோ அப்ப இருக்கலாம் அல்லது இல்லாமலும் இருக்கலாம்ங்கிற பீயிங்கை தாண்டி இருந்தே ஆக வேண்டும்ங்கிற ஒரு பீயிங் தேவைப்படுது. அப்படிப்பட்ட அந்த பீயிங்க்கு பேர் தான் நெசசரி பீயிங். சோ இந்த நெசசரி பீயிங் எப்படிப்பட்டதுன்னா அது தன்னில் தானே நிறைவுள்ளது. அதுதான் மற்ற கண்டிஜென்ட் பீயிங் எல்லாத்தையுமே உருவாக்கக்கூடியது. ஆனா இந்த பீயிங் உருவாகிறதுக்கு அது வேற யாரையும் சார்ந்திருக்க தேவை கிடையாது. ஏன்னா அது கிரியேஷன்ங்கிற கேட்டகரிக்கு எல்லாம் அப்பாற்பட்டது. அதனாலதான் அதுக்கு பேர் நெசசரி பீயிங். அந்த பீயிங்க்கு பேர் தான் கடவுள்னு அக்யூனஸ் வாதிடுறாரு. அதனாலதான் கடவுளை யாரு உருவாக்கினாங்கிற கேள்வி அக்யூனஸை பாதிக்காது. ஏன்னா அவர் சிம்பிளா என்ன சொல்லிட்டு வரனா இந்த கேள்வியை லாஜிக்கலி தவறான கேள்வி. ஏன்னா கடவுள் இருக்கலாம் அல்லது இல்லாமல் இருக்கலாம்ங்கிறது ஆப்ஷனே கிடையாது. அதற்கு மாறா அவர் இருந்தே ஆக வேண்டும்ங்கிறது கட்டாயமானது. ஏன்னா அவர் ஒரு நெசசரி பீயிங். So God has no beginning and he has no end because he is the beginning and he is the end. அதாவது கடவுளுக்கு தொடக்கமும் கிடையாது, முடிவும் கிடையாது. ஏனென்றால் அவரே தொடக்கமும் அவரே முடிவுமா இருக்கிறார். சோ கடவுளை உருவாக்குனது யாருங்கிறது அக்யூனஸை பொறுத்த வரைக்கும் ஒரு அர்த்தமற்ற கேள்வி. ஏன்னா அவர் இருக்கிற கேட்டகரிங்கிறதே வேற. சோ அப்ப அக்யூனஸை பொறுத்த வரைக்கும் காடோடைய டெஃபினிஷன் எதுன்னா பொட்டன்ஷியல் எதுவும் இல்லாத பியூர் ஆக்சுவலிட்டி நிறைந்த ஒரு நெசசரி பீயிங்க்கு பேர் தான் கடவுள். சரி அவர் இருக்கிறதுக்கு என்ன எவிடன்ஸ்னு கேட்டா நம்மள சுத்தி இருக்கிற எல்லாமே மூவ் ஆகிறதா எவிடன்ஸ். சோ இதுதான் அக்யூனஸுடைய முதல் 3 ஆர்குமெண்ட். இதுவுமே பிலோசாபிக்கலா ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆர்குமெண்ட் தான். ஆனா இந்த ஆர்குமெண்ட்ஸை எதிர்க்கிற மாதிரி சில கவுண்டர் ஆர்குமெண்ட்ஸுமே இருக்கு.
அதாவது டேவிட் ஹியூம் பண்றவங்க எல்லாம் ஏன் இந்த இன்ஃபினிட் ரிகரஸ் பாசிபிளா இருக்க கூடாதுங்கிறதுக்கு ஆர்கியூமெண்ட் வச்சிருக்காங்க. சிலர் என்ன கேட்டிருக்காங்கன்னா, காட் அன்மூவ்டு மூவர் அண்ட் அன்காஸ்ட் காஸ்டர்னு சொல்றீங்க, ஆனா அவர் ஒருத்தர் மட்டும் தான் இருக்கணுமா, ஏன் அவரை மாதிரியே பல நெசசரி பீயிங் இருக்க கூடாதான்னு கேள்வி கேட்டிருக்காங்க. அதே மாதிரி அப்படிப்பட்ட பீயிங் ஒருத்தர் இருந்தாலும் அவர் நாம நினைக்கிற மாதிரி தான் இருக்கிறாருன்னு எப்படி கிளைம் பண்றீங்கன்னு கேள்வி கேட்டிருக்காங்க. சோ அந்த ஆர்குமெண்ட்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். முடிஞ்ச நம்ம வரக்கூடிய வீடியோக்கள் அதை பத்தி டீட்டெயிலா பார்க்கலாம். சோ இந்த கடவுள் இருக்கிறாரா இல்லையாங்கிற கேள்வி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அது காலகாலமா இருக்க போற கேள்வி. அதனாலேயே இதுக்கு சப்போர்ட்டிங்கான ஆர்குமெண்ட் வந்துட்டு தான் இருக்கும், அப்போசிங்கான ஆர்குமெண்ட் வந்துட்டு தான் இருக்கும். அந்த வகையில இன்னைக்கு அக்வினஸ் உடைய முதல் 3 ஆர்குமெண்ட்டை நம்ம பார்த்திருக்கோம். ஆனா இதுல பல பேருக்கு ரெலவெண்டா இருக்கிற கவுண்டர் ஆர்குமெண்ட் என்னன்னா, அக்வினஸ் கடவுள் இருக்கிறாருன்னு தான் நிரூபிச்சிருக்காரே தவிர யார் அந்த கடவுளுங்கிறத நிரூபிக்கல. அதாவது அல்லாவா, ஜீசஸா, மார்டக்கா, சிவனா, ஓடினா, தாரா, ஜியஸா, அப்போல்லாவா, கோரஸா, ஒசைரஸா, பாலா, கோமேஷான்னு ஏகப்பட்ட கடவுள்கள் இந்த உலகத்துல இருக்கிறாங்க. ஆனா இதுல யார் அந்த கடவுளுங்கிறத அக்வினஸ் விலைக்கு சொல்லல. ஆனா அவர் கிறிஸ்டினா இருந்ததுனால அவர் கிறிஸ்டின் கடை மைண்ட் வச்சுதான் இந்த ஆர்குமெண்ட் முன் வச்சாரு. ஆனா நான் மேல சொன்ன கடவுள்கள் எல்லாமே வெவ்வேறு கலாச்சாரத்தை சார்ந்த வெவ்வேறு கடவுள்கள். அந்த ஒவ்வொரு கடவுள்களுக்கு பின்னாடியுமே ஒவ்வொரு கதைகள் இருக்கு. அந்த கடவுள்களுக்கு எல்லாமே மனித குலத்துல இருக்கிற மதங்களோட சம்பந்தப்பட்டு. சோ அக்வினஸ் தன்னுடைய கடவுளை பிலோசாபிக்கலா டிஃபைன் பண்றாரு. ஆனா மற்றவங்க தன்னுடைய கடவுளை மதங்களை பேஸ் பண்ணி டிஃபைன் பண்றாங்க. சோ அக்வினஸ் சொல்ற காடுக்கும் மனிதர்களை பிலீவ் பண்ற காடுக்கும் நடுவுல பெரிய கேப் இருக்கு. அப்ப அக்வினஸ் முன்னாடி வைக்கப்படுற கேள்வி என்னன்னா, ஒருவேளை அவர் சொல்ற மாதிரி கடவுள் ஒருத்தர் இருந்தாலும் அவர் சொல்ற கடவுளும் நான் நம்புற கடவுளும் ஒண்ணுதான் எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறது அந்த கேள்வி. சோ அக்வினஸ் உடைய ஆர்குமெண்ட் லெவல்ல மட்டும் ஒருத்தர் நின்னுட்டாருன்னா அவர் ஒரு தீயிஸ்ட். ஆனா அந்த லெவல்ல இருந்து இன்னும் ஆழமா இறங்கி ஒரு தனிப்பட்ட கடவுளை பிலீவ் பண்ணாருன்னா அவர் ஒரு தீயிஸ்ட். சோ ஒரு தீயிஸ்டும் ஏத்திஸ்டும் சண்டை போட்டுக்கும் போது மதங்கள் சொல்ற கடவுளை மைண்ட்ல வச்சுதான் சண்டை போட்டுக்கிறாங்களே தவிர அக்வினஸ் சொல்ற கடவுளை மைண்ட்ல வச்சு சண்டை போட்டுக்கிறது இல்ல. அப்படி பாத்தீங்கன்னா கடவுள் இருக்கிறாரா இல்லையங்கிற கேள்வியிலேயே 2 ஸ்பிரிட் உருவாகுது. முதலாவதா ஒவ்வொருத்தரும் மதங்கள் அடிப்படையில நம்புற கடவுள் இருக்கிறாரா இல்லையங்கிறது ஒரு கேள்வி. அடுத்ததா ஆன்சம் அக்வினஸ் போன்றவங்க சொல்ற பிலோசாபிக்கல் கடவுள் இருக்கிறாரா இல்லையங்கிறது அடுத்த கேள்வி. அதனாலதான் டேவிட் ஹியூம், ரசல் போன்றவங்களால மதங்கள் சொல்ற கடவுளை நம்பவும் முடியல, அக்வினஸ் சொல்ற கடவுளை முழுமையா நம்பாம இருக்கவும் முடியல. என்னதான் அவங்க அக்வினஸ் உடைய ஆர்குமெண்ட்டுக்கு மேல பல கிரிட்டிசிசம் வச்சாலும் அப்படிப்பட்ட ஒரு கடவுள் இருக்கிறதுக்கு பாசிபிளே இல்லைன்னு சொல்றதுக்கு அவங்களால முடியல. சோ அதனாலேயே அவங்க தங்களை ஒரு ஆக்னோஸ்டிக் அடையாளப்படுத்திக்கிட்டாங்க. இதே மாதிரி அந்த பக்கம் ஐன்ஸ்டீனாலேயுமே மதங்கள் சொல்ற கடவுளை ஏத்துக்க முடியல, ஆனா ஸ்பினோசா சொல்ற கடவுளை ஏத்துக்க முடியுது. சோ இது போன்ற பிலாசபர்ஸ் அண்ட் சயின்டிஸ்ட் உடைய கடவுளை பத்தின பார்வைங்கிறது வெகுஜன மக்களுடைய பார்வையிலிருந்து மாறுபட்டதா தான் இருக்குது. சோ இப்படிப்பட்ட பெர்ஸ்பெக்டிவ்ஸ் எல்லாமே பிலாசபி ஆஃப் ரிலிஜனுக்குள்ள தான் வரும். இந்த சப்ஜெக்டே ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஆனா அதே வேளையில ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட். முடிஞ்சா நம்ம அதை ஒவ்வொன்றா டைம் கிடைக்கிறப்பெல்லாம் டிஸ்கஸ் பண்ணலாம். சோ நம்ம இப்போதைக்கு அக்வினஸ் உடைய மோஷன் அண்ட் கண்டிஜன் ஆர்குமெண்டோட நிறுத்துவோம். இதற்கு அடுத்ததா அவருடைய ஆர்குமெண்ட்ஸ் ஆஃப் டிகிரிஸ்னு ஒன்று இருக்கு, டீலியாலஜிக்கல் ஆர்குமெண்ட் ஒன்று இருக்கு. அதை நம்ம வரக்கூடிய வீடியோக்குள்ள பார்க்கலாம். சோ நம்ம இதோட இந்த கண்டென்ட்டை முடிக்கலாம். இந்த வீடியோல நான் நிறைய உதாரணங்களை சொல்லி இவருடைய ஆர்குமெண்ட் விளக்க ட்ரை பண்ணிருக்கேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்த ஆன்சம் உடைய ஆர்குமெண்ட்ங்கிறது சரியா புரியலன்னு சொல்லி சில பேர் கமெண்ட் பண்ணிருக்கீங்க. சோ காம்ப்ளெக்சிட்டியை சிம்பிளிஃபை பண்றதுக்காக நிறைய உதாரணங்கள் யூஸ் பண்ணிருக்கேன். ஒருவேளை இந்த உதாரணங்கள் ரொம்ப ரிப்பீட்டிவா தோணி இருந்தா அதை கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா ஒரு கான்செப்டை விளக்கும் போது ரொம்ப ஈஸியாவும் விளக்கிடக்கூடாது, ரொம்ப காம்ப்ளெக்ஸா விளக்கிடக்கூடாது. ஒரு ஆப்டிமல் லெவல் இருந்தாதான் கேட்கறதுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கும். சோ இவ்வளவு உதாரணங்கள் உங்களுக்கு நிஜமாலுமே யூஸ்ஃபுல்லா இருந்தா மட்டும் கீழே சொல்லுங்க, நாம இந்த ஃபார்மேட்லயே பயணிக்கலாம். இல்ல இன்னும் கொஞ்சம் டெக்னிக்கலா பேசினா நல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா அதையுமே கீழே சொல்லுங்க, நம்ம அதையுமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். சோ அவ்வளவுதான். இதை தாண்டி என்னுடைய கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஏன் சொல்றேன்னா நீச்சே கூட வேற ஒரு செக்ஷன்ல எழுதியிருப்பாரு, இந்த காலம்ங்கிறது திங்கர்ஸுக்கான ஒரு மோசமான காலம். ஏன்னா ஒரு காலத்துல திங்கர்ஸ் அமைதியா உட்காந்து யோசிச்சு ஒரு புத்தகத்தை எழுதுனாங்கன்னா அது வேர்ட் ஆஃப் மவுத்ல தான் பாப்புலர் ஆக ஆரம்பிக்கும். அவங்களுக்கான ரெகக்னிஷன்ங்கிறதுமே கரெக்டா போய் சேரும். ஆனா நீச்சே என்ன சொல்றாருன்னா, இந்த காலத்துல மார்க்கெட் பெருசாகிறதுனால ஒருத்தங்க தன்னுடைய ப்ராடக்ட்டை நோக்கி மக்களை திருப்புறதுக்கு அவங்க கத்தி கூவ வேண்டியதா இருக்கு. சோ யார் சத்தம் போட்டு கூவுறாங்களோ அவங்களுக்கு அட்டென்ஷன் சீக்கிரமா கிடைக்கும். ஆனா பிலோசாபிக்கல் டொமைன்ல இருக்கிறவங்களுக்கு அந்த நேச்சர்ங்கிறது அவ்வளவு ஈஸியா வராது. சோ அதனாலேயே பல ஜெனியூனான ஒர்க்குங்கிறது ஈஸியா மறைக்கப்பட்டு போகுதுன்னு அவர் எழுதுறாரு. ஆக்சுவலி அவர் இந்த செக்ஷனை அவருடைய புத்தகங்கள் சேல் ஆகலங்கிற விரக்தியில தான் 150 வருஷத்துக்கு முன்னாடி எழுதுறாரு. ஆனா இந்த காலத்துல மார்க்கெட்டுங்கிறது அவர் சொன்னதை விட பயங்கரமா விரிவடைஞ்சிருக்கு. ஏன்னா சோசியல் மீடியா வந்ததுக்கு அப்புறம் ரீச் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிங்கிறது அதிகமாயிருக்கு. ஆனா இதுல ரொம்ப நுவான்ஸா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, என்னதான் மார்க்கெட் பெருசா இருந்தாலும் மக்களுடைய டைம்ங்கிறது லிமிட்டடா தான் இருக்கு. அதாவது ஒருத்தருக்கு ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் ஃப்ரீ டைம் இருந்ததுன்னா அதை அவர் கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட்டுக்கு ஸ்பெண்ட் பண்ணுவாரு, கொஞ்சம் அரசியலுக்கு ஸ்பெண்ட் பண்ணுவாரு, கொஞ்சம் நாலேஜுக்கு ஸ்பெண்ட் பண்ணுவாரு. ஆனா அவருடைய அந்த 1 மணி நேரத்தை ஆக்குபை பண்றதுக்கு சோசியல் மீடியாவில் ஏகப்பட்ட கண்டென்ட் வெயிட்டிங்ல இருக்கு. சோ அவருடைய அட்டென்ஷனை எப்படிதான் கிராப் பண்ண முடியும்னா ரொம்ப ஃபேன்சியா ப்ரொமோட் பண்ணதான் முடியும். அது எந்த ஒரு தப்பும் கிடையாது, அதுதான் கலா யதார்த்தம். அதனாலதான் ஒரு வீடியோ ரீச் ஆகிறதுக்கு ஹூக்கு, கிளிக் பைட்னு ஏகப்பட்ட விஷயங்கள் தேவைப்படுது. ஆனா என் சைட்ல பர்சனலா எடுத்துக்கிட்டா எனக்கு அந்த அளவுக்கு ஃபேன்சியா போறதுல உடன்பாடும் கிடையாது, அது எனக்கு ப்ராப்பரா வரவும் வராது. சோ இந்த ரேஸ்ல என்னுடைய கண்டென்ட் ஒதுக்கப்படுறதுக்கான பாசிபிலிட்டி தான் அதிகம். சோ நான் உங்களை கேட்கறது என்னன்னா, உங்களுக்கு இந்த கண்டென்ட் எல்லாமே யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா இதை தொடர்ந்து ஷேர் பண்றதுக்கு கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க. ஏன்னா எனக்கு வேர்ட் ஆஃப் மவுத்ல கொஞ்சம் நம்பிக்கை இருக்கு. ஏன்னா அதுதான் சரியான ஆட்களை கூட்டி சேரும். கூடவே நம்முடைய சேனல்ங்கிறது ஒரு பிலோசாபிக்கல் கம்யூனிட்டி உருவாக்கணுங்கிற நோக்கத்துல தான் ஆப்ரேட் ஆயிட்டு இருக்கு. சோ இந்த சேனல் எவ்வளவு சீக்கிரமா வளருதோ அவ்வளவு சீக்கிரமா நல்ல கண்டென்ட் நம்மளால ப்ரொடியூஸ் பண்ண முடியும். நானுமே என் சைட்ல இருந்து வீடியோஸ் அதிகமா போஸ்ட் பண்ண ட்ரை பண்றேன். ஏன்னா இப்பதான் பேக் எண்ட்ல கொஞ்சம் ஒர்க் பண்றதுக்கான ஸ்ட்ரக்சரை நான் மாத்திருக்கேன்.
ஹோப் இந்த மெத்தட்ல நிறைய கண்டென்ட் ப்ரொடியூஸ் பண்ண முடியும்னு நான் நம்புறேன். ஸோ நானுமே என்னுடைய வீடியோ ஃப்ரீக்வன்சி அதிகப்படுத்துறேன். நீங்களுமே உங்க பங்குக்கு ஷேர் பண்றதுக்கு கொஞ்சம் முக்கியம் கொடுங்க. இதை தொடர்ந்து உங்களுடைய அறிவார்ந்த கருத்துக்களை கீழே தொடர்ந்து கமெண்ட் பண்ணுங்க. விருப்பம் இருந்தா ஹைப் பண்ணுங்க. புதுசா வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.